அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எம்டி ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சண்டே லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமையலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வேலை இருந்துச்சு. என்னென்னா இந்த திங்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய இடத்துல வைக்கிறது தான். இது வந்து நான் ஈத் செலிப்ரேஷன் அப்போ யூஸ் பண்ண பாத்திரம். இது எல்லாமே வந்து செம்ம ஒரு பிஸியாக அண்ட் ரொம்ப ஒரு டயர்டான ஒரு வீக்காக அந்த வீக் ஒரு 3 டேஸ் போனதுனால என்னால் எடுத்து வைக்க முடியலை. ஸோ இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான இடம். நான் இங்கே தான் எல்லா வீடியோஸுமே எடுப்பேன். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து சவுதி ஸ்பெஷல் கப்ஸா தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு சிக்கன் எடுத்திருந்தேன். அதை 4 பீஸாக கட் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்கின்னோட பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்கும் இதோட ஃப்ளேவரு. ஆனால் நான் வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு அவ்வளோவா பிடிக்காது ஸ்கின். அதனால வந்து நான் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதை நல்லா கழுவி எடுத்து நம்ம வந்து அடுத்தடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கனை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் 1/2 கேஜி ரைஸ் எடுத்திருக்கேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா 1 கேஜி. ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 1/2 கேப்சிகம் அப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ண வேணாம். அது காம்பு மட்டும் நீக்கி வச்சுட்டா போதும். கேப்சிகமை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருள்லாம் அரைச்சி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கப்ஸா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் லைட்டாக சூடான பிறகு இது கூட சின்ன சைஸ் பட்டை 2, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமால நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் லைட்டாக வதங்கின பிறகு இது கூட ட்ரை லெமன் நான் 2 சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஆனியனை. ஆனியன் நல்லா இந்த அளவு வதங்கின பிறகு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதை நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1லேருந்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் இதில் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் வந்து சிக்கன் கியூப் இருக்கு இல்லையா, அது ஒன்று வந்து ஒரு இது சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு தக்காளி பேஸ்ட் இருக்குது இல்லையா, டொமேட்டோ பேஸ்ட் கடையில் கிடைக்கும் இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட டொமேட்டோ பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக ரெட் கலரில் இருக்கிற மாதிரி எடுத்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது வந்து வந்து கொஞ்சம் கலர் கொடுக்குங்கிறதுக்காக தான் இது சேர்க்குறது. ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்லாம் ஒன்றும் இது கொடுக்காது. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான தக்காளியை நல்லா பழுத்த தக்காளி எடுத்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ரெசிபிஸ் நான் சொல்கிறது புரியலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இது எவ்வளோ போடணும்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான இது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு மிக்ஸ் விட்டதுக்கு அப்புறமால ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே விடுங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான மசாலாஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பேப்ரிக்கா, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். மசாலா வாசனையும் நல்லா போகட்டும். அப்புறமால இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1/2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா சுடு தண்ணியாக எடுத்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு உப்பு நான் சேர்த்துருந்தேன். அது கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு
ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அதை அப்படியே விட்டுருங்க. ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ வந்து சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த சிக்கன்லாம் நம்ம தனியா வந்து எடுத்துடலாம். சிக்கனை எடுத்த பிறகு நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்க அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது குக் ஆகிட்டு இருக்க டயத்தில் நம்ம வந்து சிக்கனையும் வந்து ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டரில் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் கலந்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம சிக்கனில் அப்ளை பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா எல்லா பக்கட்டும் ஈவனாக சிக்கனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. எங்கிட்ட ரைஸுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு மிக்ஸ் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது மேலே வச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கணும் இல்லையா? நம்ம வந்து நான் சார்கோல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சென்டரில் ஃபாயில் கவர் வச்சு அது மேலே இந்த சார்கோலை வச்சு ஒரு 2 ட்ராப் வந்து நெய் விட்டோம்னா அந்த புகை வந்து நல்லா வரும். அப்போ வந்து நீங்கள் லிட்டு வந்து வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இந்த ப்ராசஸ் போகும்போது அடுப்பு நான் வந்து ஆஃபில் தான் இருந்துச்சு. அடுப்பு ஆன் பண்ணலாம் இல்லை. நான் ரைஸ் ரெடி ஆன பிறகு நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த ப்ராசஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன். இதை நல்லா டைட்டாக மூடி 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவரோட ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சூப்பரான கப்ஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.